Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqan al-majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna iddata ash-shuhuri 'inda Allah 12 shahran fi kitabillah yawma khalaqa as-samawati wal arda minha arba'atun hurum dhalika ad-dinul qayyim fala tadhlimu fihinna anfusakum. Qala an-nabiy sallallahu alayhi wa sallam man tashabbaha biqawmin fahuwa minhum. Sadaqallahu al-aliyyul azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wash shakirin walhamdulillahi rabbil alamin. அன்பினிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க முஹர்ரம் மாதத்திலே முதல் ஜும்ஆவிலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஹிஜ்ரி 1448வது ஆண்டை நாம் அனுஷ்டிக்கிறோம். அல்லாஹ் இந்த மாதத்தை கபூல் செய்வானாக. இந்த மாதத்தினுடைய பரக்கத்துகளினால் இனி வரக்கூடிய எல்லா மாதங்களையும் நமக்கு சாதகமாக ஆக்கி தந்தல்வானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் பல்வேறு வெற்றிகள் கிடைப்பதற்கு காரணமாக ஆக்கியல்வானாக. அசௌகரியமான இந்த காலகட்டத்திலே இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சௌகரியமான நிலைகளை அல்லாஹ் உண்டாக்கி தருவானாக. இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வெறுப்புணர்வுகளை எல்லாம் நீக்கி ஒற்றுமையை ஏற்படுத்தி கல்விகளிலே மஹப்பத்துகளை உண்டாக்கி அருள் புரிவானாக. அன்பிருந்த பெரியோர்களே, வானங்களையும் பூமிகளையும் படைத்த அந்த நாளிலேயே ஒரு வருடத்திற்கு 12 மாதம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். 10 மாதங்களாக இருந்து 12ஆக ஆக்கப்பட்டதல்ல. முஷ்ரிக்கீன்களைப் போல ஒரு வருடம் 13 மாதம் என்றும், இன்னொரு வருடம் 9 மாதம் என்றும், இன்னொரு வருடத்திலே 11 மாதம் என்றும் அவர்களது இஷ்டப்பிரகாரம் கூட்டி குறைத்துக் கொள்வதற்கு எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை. நாமே 12 மாதங்களாகவே நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி, இன்னமன் நஸீஉ ஸியாதத்துன் ஃபில் குஃப்ரி, அல்லாஹ் அந்த ஆயத்திலே முஷ்ரிக்கீன்கள் தங்களுக்கு தோதுவாக அவர்களுக்கு தேவைப்பட்டால் 13ஆக ஆக்கிக் கொள்வதும், அவர்களுக்கு தேவைப்பட்டால் 10ஆக ஆக்கிக் கொள்வதும், இப்படியெல்லாம் அவர்கள் இஷ்டப்பிரகாரம் விளையாண்டவர்கள் முஷ்ரிக்கீன்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள். ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்ட மார்க்கம் அல்ல. ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, உறுதியான மார்க்கம், மிக உத்தரவாதமான மார்க்கம். அதிலே ஐக்கிய இணைக்கி என்பதெல்லாம் கிடையாது, அப்படி இப்படி என்பதெல்லாம் கிடையாது. இப்படித்தான், அப்படித்தான், இப்படித்தான் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதிலே மாற்றம் கிடையாது. வானங்களையும் பூமிகளையும் படைத்த அந்த நாளிலேயே நாம் 12 மாதங்கள் என்று ஏற்படுத்தி விட்டோம். மாதத்துக்கு 30 நாட்கள். சில நேரங்களில் சந்திரனின் அந்த சுழற்சியின் பிரகாரம் 29ஆக ஆகலாம்.
ஆனால் 29 இருந்தாலும் அதை நாம் 30 கணக்கெடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் நாம் ஞாபகத்தில் கொள்கிறோம். 29 நோன்புகள் மட்டுமே வரும் சில நேரங்களிலே, ஆனால் அதை நாம் 30 கணக்கெடுப்போம் என்று அல்லாஹ் நமக்கு அருள் புரிகிறான். ஆக வருடத்துக்கு 12 மாதங்கள் என்றும், மாதத்துக்கு 30 நாட்கள் என்றும், வாரத்துக்கு 7 நாட்கள் என்றும் முடிவு செய்தவன் அல்லாஹ். அப்படி முடிவு செய்தவன் அந்த 12 மாதங்களிலே ஒரு சில மாதங்களை குறிப்பிட்டு இந்த மாதங்களுக்கு தனிச்சிறப்பை நான் தருகிறேன் என்று தருகிறான். பிறகு ஒரு சில நாட்களை தேர்ந்தெடுத்து இந்த நாட்களுக்கென தனி மதிப்பு மரியாதை இருக்கிறது என்று சொல்கிறான். இன்னும் சில இரவுகளை தேர்ந்தெடுத்து இந்த இரவுகளுக்கான சிறப்பு வேற எந்த இரவுக்கும் இல்லை என்கிறான். இதையெல்லாம் ரப்பிடத்திலே யாராவது கேள்வி கேட்க முடியுமா? சிறப்பை நீ எப்படி தந்தாய்? ஏன் இந்த நாளுக்கு தந்திருந்தால் என்ன? எதற்காக இந்த மாதத்தை நீ தேர்ந்தெடுத்தாய்? எதற்காக இந்த இரவுகளை தேர்ந்தெடுத்தாய்? கேட்க முடியுமா? வல்லாஹு யக்லுகு மா யஷாஉ வ யக்தார். அவன் நினைத்ததை படைக்கிறான், அதற்கு கண்ணியம் தருகிறான். கண்ணியம் தருவதும் அவன்தான், கேவலத்தை தருவதும் அவன்தான். துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர். அவன் சிறப்பு என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மகிமை என்று சொன்னால் மகிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்தந்த மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதம். அந்த 12 மாதங்களிலே மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்களிலே நான் கண்ணியத்தை அதிகப்படுத்தி இருக்கிறேன். அந்த மாதங்களில் நீங்கள் சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது. அந்த மாதங்களை நீங்கள் புனிதமாக வைத்திருக்க வேண்டும். ஃபலா தظلموا فيهن أنفسكم. அந்த 4 மாதங்களிலே உங்களது ஆன்மாக்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். உங்களது ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்து விடாதீர்கள். பாவங்களிலே மூழ்கி விடாதீர்கள். உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே குற்றவாளிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் செய்த குற்றத்துக்கு நீங்களே தண்டனையும் தந்து கொள்ளாதீர்கள். ஃபலா தظلموا فيهن أنفسكم. அந்த மாதங்களில் ஒரு மாதம் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதங்களிலே, இந்த முஹர்ரம் மாதத்திலே வெற்றிகளைத்தான் நாம் தந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுக்க வெற்றிதான். சரித்திர பின்னணி கொண்ட ஒரு மாதம், அழகான மாதம். இந்த சரித்திர பின்னணி கொண்ட மாதத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் ஷஹாதத் நிகழ்ந்தது. ஷஹாதத் நிகழ்ந்ததினால் இந்த மாதம் கண்ணியமாகவில்லை, கண்ணியமிக்க மாதத்திலே ஷஹாதத் நிகழ்ந்தது. எனவே அந்த ஷஹாதத்துக்கு ஃபலீலத் அவுர் ஜியாதா படுகை. அந்த ஷஹாதத்தின் மூலமாக ஒரு ஃபலீலத், ஒரு சிறப்பு. ஆனால் இந்த மாதத்தில் வைத்து நிகழ்ந்த காரணத்தால் இன்னும் சிறப்பு அதிகமாகிவிட்டதே தவிர, சிறப்புமிக்க மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு முஹர்ரம் மாதத்திலேயும் ஆஷுரா அன்று ஒரு நோன்பு நோற்பவர்களாக இருந்தார்கள். பிறகு கடைசி அந்த முஹர்ரம் மாதம், அதற்கடுத்து வந்த ரபியுல் அவ்வலிலே அல்லாஹ் அவர்களது ரூஹை கைப்பற்றிக் கொண்டார், நம்மை விட்டு மறைந்தார்கள். அந்த முஹர்ரம் மாதத்திலே, எந்த முஹர்ரம் மாதம் நபி அவர்களுக்கு கடைசியாக இருந்ததோ அந்த முஹர்ரம் மாதத்திலே வைத்து சஹாபிகளிடத்திலே சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நாமும் நோன்பு நோக்கிறோம், இந்த யூதர்களும் நோன்பு வைக்கிறார்கள். பிறகு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவர்களும் இபாதத் என்று கருதித்தானே நோன்பு நோக்கிறார்கள், நாமும் இபாதத் என்று கருதிதானே நோன்பு நோக்கிறோம். அந்த ஃபிரௌனிடமிருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது கூட்டத்தார்கள் பனி இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து வெற்றி தந்தான் என்பதற்கு நன்றி செலுத்தித்தானே நாம் நோன்பு நோக்கிறோம். அப்படித்தானே அவர்களும் நன்றி செலுத்தித்தானே நோன்பு வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வைக்கிற நோன்பிலே அர்த்தமே இல்லையே, நாம் வைப்பதை போன்று அவர்கள் நோன்பு நோக்கவில்லையே. ஆனால் வெளி உலகத்திலே அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள், இவர்களும் நோன்பு வைக்கிறார்கள் என்று தானே இருக்கும். நாம் அவர்களுக்கு ஒத்து போகக்கூடாது, அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும். எனவே
அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் 2 நோன்புகள் நோற்பேன். ஒன்று 9-10 அல்லது 10-11 இன்னொன்றை சேர்த்து நான் வைப்பேன். அதை நான் ஆசிக்கிறேன் என்றார்கள். நபி அவர்கள் ஆசிக்கிறேன் என்றாலே அது அமலுக்கு வர வேண்டிய ஒன்றுதான். அந்த வகையில் தான் அதற்கடுத்த ஆண்டிலிருந்து சஹாபாக்கள் 2 நோன்புகள் நோக்க ஆரம்பித்தார்கள். இன்று வரையிலும் அது வழமையில் இருக்கிறது. காரணம் என்ன? ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக இந்த ஆஷுரா நோன்புதான் கடமையாக இருந்தது. எப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமதானுடைய நோன்பை கடமையாக்கி விட்டானோ பிறகு இந்த நோன்பை முடிந்தவர்கள் வைக்கலாம், முடியாதவர்கள் விட்டுவிடலாம், ஆசித்தவர்கள் வைக்கலாம், வைக்கவில்லை என்றால் குற்றமில்லை. ஆனால் நீங்கள் வைப்பீர்களேயானால் 1 வருடத்தினுடைய பாவத்தின் பரிகாரமாக ஆகிவிடும் என்று நான் நம்புகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1 வருடத்தினுடைய கடந்து விட்ட 1 வருடத்தினுடைய பாவங்களுக்கு இந்த 1 நாள் நோன்பு பரிகாரமாக ஆகும் என்று நான் அதை நம்பிக்கை கொள்கிறேன். நான் அப்படி ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார்கள். அல்லாஹ் விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருப்பானா? நிச்சயமாக 1 வருடத்தினுடைய கஃபாரா. அது மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற 1 ஆண்டு காலம் அவன் குற்றங்குறைகளில் ஈடுபட்டு விடாமல் அல்லாஹ் அவனை பாதுகாப்பதற்கும் உறுதியளிக்கிறான் என்றால் அந்த நோன்பை நாம் வைக்காமல் இருக்கலாமா? எனவே 9-10 வைக்க வேண்டும் அல்லது 10-11 வைக்க வேண்டும். ஒருவர் கேட்டார், ஹஜ்ரத் என்னால் 9-10 வைக்க முடியாது, 10-11 வைக்க முடியாது, 10 மட்டுமாவது வைக்கலாமா என்று கேட்டார். தாராளமாக வைக்கலாம். ஏனென்றால் சேர்த்துத்தான் வைக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் எத்தனையோ நபர்கள் அந்த 10 வைக்காமல் போய்விடுகிறார்கள். அந்த 10 பரக்கத்தாவது கிடைக்கட்டுமே. எனவே ஆஷுராவுடைய நோன்பை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுவிட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஆஷுராவுடைய நோன்பு இருக்கிறதே, அந்த தினத்திலே நீங்கள் நோன்பு நோற்று ரப்பிடத்திலே தௌபாவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் ரப்புக்கு முன்னால் வையுங்கள். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து வந்த அத்துணை நபிமார்களுக்கும் முஹர்ரம் ஆஷுராவிலே சம்பந்தம் இருக்கிறது. அது எந்தெந்த வகையிலெல்லாம் சம்பந்தம் இருக்கிறது வரக்கூடிய ஜும்ஆவிலே உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். எனவே இது மிகவும் சிறப்புமிக்க அந்த மாதம், அந்த நாள் சிறப்புமிக்க நாள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அதிகம் நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன், நஃபிலான நோன்புகளை அதிகம் வைக்க ஆசிக்கிறேன், அதற்கு ஒரு பொருத்தமான மாதம் எது என்று கேட்கிறார். ரமலான் அல்லாமல் அதிகபட்சமான நஃபிலான நோன்புகளை நோப்பதற்கு நான் ஆசிக்கிறேன், அதற்கு பொருத்தமான மாதம் எது என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹர்ரம் மாதத்தை விட உயர்ந்த மாதமா? அந்த மாதத்திலே நீங்கள் நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அனுமதி தந்தார்கள். பிறகு சொன்னார்கள், அந்த ஆஷுராவுடைய தினத்திலே அந்த 1 நாள் உங்களது குடும்பத்துக்காக வேண்டி நீங்கள் விசாலமாக செலவு செய்யுங்கள். உங்களது பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி விசாலமாக செலவு செய்யுங்கள். அன்றைய தினத்திலே நீங்கள் விசாலமான செலவு செய்வது 1 வருடத்தினுடைய விசாலமான வாழ்க்கை கிடைப்பதற்கு அது காரணமாக அமைந்திடும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த ஹதீஸ் இருக்கிறதே, சனதை பொறுத்து கொஞ்சம் பலகீனம் என்று எழுதுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் தன் குடும்பத்துக்காக செலவு செய்வது ஒன்றும் குற்றமில்லையே. அன்றைய தினம் நல்ல முறையில் செலவு செய்து கொள்வதனால் பரக்கத்துகள் கிடைக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லையே பெரியவர்களே. எனவே அதை நாம் அமலிலே கொண்டு வர வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமன் தேசத்தினுடைய கவர்னராக நியமிக்கப்படுகிறார்கள். யாருடைய ஆட்சி காலம்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் ஆட்சி காலம். ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்திலே யமன் தேசத்து கவர்னராக இருக்கக்கூடிய அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பல வகையான ஹுக்கும்கள் போய் சேருகிறது. யாரிடமிருந்து? அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக
பல்வேறு தகவல்கள் போய் சேருகிறது. ஆனால் எந்த தகவல்களிலேயும் எந்த வகையான டேட்டுகளும் குறிப்பிடப்படவில்லை, தேதிகள் குறிப்பிடவில்லை, மாதங்கள் குறிப்பிடப்படவில்லை. இது எப்பொழுது எழுதப்பட்டது, இந்த ஹுக்கும் எப்பொழுது ஜாரியானது, எதை பற்றிய தகவலும் அதிலே இல்லை. உடனே ஹதரத் அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஆளை அனுப்பி அந்த கடிதங்களையும் திரும்ப அனுப்பி, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த கடிதத்தை நீங்கள் தான் எழுதினீர்களா? இந்த கடிதத்தை எப்பொழுது நீங்கள் எழுதினீர்கள்? இந்த கடிதத்தினுடைய ஹுக்குமுகள் என்றிலிருந்து ஜாரியாகும்? இந்த சட்டங்களை நான் எப்பொழுது பாஸ் செய்வது? அதற்கான எந்த தகவலும் இதிலே இல்லையே என்று கேட்டு அனுப்பிய போதுதான், ஒரு கடிதத்துக்கு ரூஹ் என்பது தேதியை கொண்டுதான், ஒரு பணத்தினுடைய வரவு செலவு என்பதற்கு ரூஹே தேதியை கொண்டுதான், மாதத்தை கொண்டுதான், வருடத்தை கொண்டுதான். அதை குறிப்பிடப்படவில்லை என்றால் அந்த கடிதத்துக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது, அதற்கு எந்த ரூஹும் கிடையாது. இந்த கடிதத்தை கொண்டு வந்தவர் சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் ஜாரியாக்க வேண்டும் என்று நினைத்த அந்த சட்டத்தை ஜாரியாக்க முடியாமல் திகைத்து போயிருக்கிறார் கவர்னர். எனவே நீங்கள் இதற்கான ஒரு முடிவை நீங்கள் அவசரமாக எடுத்தாக வேண்டும். உடனே மஸ்ஜிது நபவியிலே சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி, என்ன செய்யலாம்? நாம் தேதியை நாம் இப்பொழுது உருவாக்க வேண்டும். முதல் தேதி, இஸ்லாமிய தேதி என்று முதல் தேதியை நாம் உருவாக்க வேண்டும். அதே எந்த மாதம் என்பதையும் உருவாக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று கேட்டபோது ஒரு சஹாபி சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை நாம் முதல் துவக்க வருடமாக, நபி அவர்கள் பிறந்த அந்த வருடத்தை துவக்க வருடமாக நாம் ஆக்கலாம் என்று சொன்னபோது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அந்த நேரத்தில் இஸ்லாமே அறிமுகப்படுத்தப்படவில்லையே, பிறகு எப்படி அதை இஸ்லாத்தின் துவக்க வருடமாக ஆக்குவது? இன்னொரு சஹாபி சொன்னார், அப்படி என்றால் நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததல்லவா, அந்த வருடத்தை துவக்க வருடமாக ஆக்கலாம். உடனே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அந்த வருடத்தையும் துவக்க வருடமாக ஆக்க முடியாது. ஏனென்றால் அந்த நேரத்தில் நபியவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களை விட எதிர்த்தவர்கள் தான் அதிகம், நபியவர்களை கொண்டு கபூல் செய்தவர்களை விட நிராகரித்தவர்கள் தான் அதிகம். இருள் மயமாக இருந்தது, இன்னும் வெளிச்சம் வரவில்லை. எனவே அந்த வருடத்தை துவக்க வருடமாக ஆக்கக்கூடாது. அப்படி என்றால் நபியவர்கள் இறந்த வருடம், நபியவர்கள் மறைந்த வருடம், அந்த நபியவர்களின் மறைவின் மூலமாக உலகமே இருண்டு போய் கிடந்தது. இஸ்லாத்தில் வந்த ஒரு பெருங்கூட்டம் முர்த்ததாக மாறினார்கள். நபியவர்களுடைய மறைவுக்கு பிறகு நாங்கள் ஜகாத்தை நபியவர்களிடத்தில் தந்தோம், இப்பொழுது நபியவர்கள் இல்லை, எனவே நாங்கள் ஜகாத்தை தரமாட்டோம் என்று சொன்ன கூட்டம் ஒரு கூட்டம். நபியவர்கள் மறைந்த மாத்திரத்தில் எப்பொழுது நபியவர்களே மறைந்து விட்டார்களோ பிறகு இந்த தீனுல் இஸ்லாத்திலே ஒரு சின்னதொரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது, எனவே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒரு கூட்டம் முர்த்ததாக ஆனது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்ட ஒரு வருடத்தை துவக்க வருடமாக ஆக்க முடியுமா? எனவே இந்த வருடத்தையும் துவக்கமாக ஆக்க முடியாது என்று சொன்ன போதுதான் கடைசியாக அங்கே ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே இருந்தார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார், இல்மின் பெட்டகம் அல்லவா? சொன்னார்கள், நான் எப்படி கருதுகிறேன் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தீனுல் இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ்வதற்காக வேண்டி மக்கமா நகரத்தை விட்டு மதீனா நகரம் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஏனென்றால் மக்காவிலே வாழ முடியவில்லை மார்க்கத்தின் பிரகாரம், எனவே மார்க்கத்தின் பிரகாரம் வாழ்வதற்காக ஹிஜ்ரத் செய்தார்கள் மதீனா நகரத்துக்கு. ஹிஜ்ரத் செய்தால் எவ்வளவு கஷ்டம் என்பதை ஒவ்வொரு சஹாபியும் நாம் உணர்ந்திருக்கிறோம். அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து மதீனாவுக்கு வந்தால் மதீனா நகரத்துக்குள் வந்ததிலிருந்து வெற்றி 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 தான், முழுக்க முழுக்க வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி. அங்கே ஏழைகளாக அந்த சஹாபிகள் கூட மதீனா நகரத்துக்கு வந்த பிறகு மிக பெரும் பெரும் தனவந்தர்களாக மாறினோம், மிக பெரிய பெரிய செல்வந்தர்களாக நாம் ஆகிவிட்டோம். அல்லாஹ் நமக்கு பத்ர் வெற்றியை தந்தான், உஹது வெற்றியை தந்தான்,
கந்தக் வெற்றியை தந்தான், அஹ்ஸாப் வெற்றியை தந்தான், ஹுனைன் வெற்றியை தந்தான். எல்லாமே வெற்றிகளாக இருந்தது. இந்த வெற்றிகளுக்கெல்லாம் அடித்தளம் இட்டது அந்த ஹிஜ்ரத் அல்லவா? அந்த ஹிஜ்ரத் நடந்த வருடத்தை நாம் இஸ்லாமிய வருடமாக, துவக்க வருடமாக ஆக்கலாம். அனைவருமே ஏற்றுக்கொண்டார்கள். அதிலே மாற்று கருத்தை எவருக்கும் சொல்வதற்கு எந்த வகையும் திறக்கவில்லை. உடனே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே இருக்கட்டும், ஹிஜ்ரத்தினுடைய அந்த வருடத்தை துவக்க வருடமாக ஆக்கலாம். அந்த ஹிஜ்ரத் நிகழ்ந்ததிலிருந்து இன்றைய தினத்திலே எத்தனை வருடமாகிறது என்று கணக்கெடுத்தால் 17 வருடங்கள் ஆகியிருந்தது. உடனே அந்த வருடத்தை ஹிஜ்ரி 17 என்று முடிவெடுத்தார். அந்த ஹிஜ்ரி 17 என்று முடிவெடுத்த பிறகு மாதத்திலே எந்த மாதத்தை துவக்க மாதமாக ஆக்குவது, அங்கே கருத்து வேறுபாடு வந்தது. உடனே ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என் உள்ளத்திலே அல்லாஹ் இப்படி போடுகிறான், மாதங்களில் சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம். அதே நோன்பு நோக்கின்றோம், அல்லாஹ் அதிலே குர்ஆனை இறக்கி வைத்தான். ஆனால் முஹர்ரம் மாதம் இருக்கிறதே, சரித்திர பின்னணிகள் கொண்ட மாதமாக இருக்கிறது. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து துவங்கி அத்துணை நபிமார்களுக்கும் அந்த மாதத்தோடு ஒரு சம்பந்தம் இருக்கிறதே. அந்த மாதத்திலே அல்லாஹ் அவ்வளவு வெற்றிகளை தந்திருக்கிறானே, நோய் நொடிகளை எல்லாம் ஷிஃபாவாக்கி இருக்கிறானே, பெரும் பெரும் கௌமுகளை, அநியாயம் செய்த கௌமுகளை எல்லாம் அழித்திருக்கிறானே. எனவே அந்த மாதத்தை நாம் துவக்க மாதமாக ஆக்கலாம் என்று முஹர்ரம் மாதத்தை முன்வைத்த போது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான கருத்தை சொன்னார்கள். உண்மைதான், சகோதரர் சொல்வதை நான் ஏற்கிறேன், அதே நேரத்தில் என் தரப்பிலிருந்து ஒரு கருத்தை சொல்கிறேன் என்று சொன்னார்கள். அது மிகவும் அழகாக இருந்தது. உண்மையிலேயே கல்வை அது பிடித்தது, கல்வுக்குள்ளே பதிந்தது. அது என்ன கருத்து தெரியுமா? ஹஜரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயை திறந்தால் ஆயத்திறங்கும். அப்படிப்பட்ட சஹாபிகள் அல்லவா? அவர்களது கருத்து எப்படி இருக்கும் சொன்னார்கள். துல்ஹஜ் மாதம் முடிந்து முஹர்ரம் மாதம் தொடங்குகிறது. துல்ஹஜ் மாதத்திலே ஹாஜிகள் எல்லாம் ஹஜ் செய்துவிட்டு வருகிறார்கள். அன்று பிறந்த பிள்ளையை போன்று வந்து புதிதாக வாழ்க்கை தொடங்குகிறார்கள் முஹர்ரமிலே. எனவே முஹர்ரத்தை நாம் துவக்க மாதமாக ஆக்கலாம். எப்படி ஒரு அழகான கருத்து! ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருகிற போது அவர்கள் புதியதொரு உடன்படிக்கை செய்துவிட்டுத்தான் வருகிறார்கள் ஹாஜிகள். அங்கே வைத்த இடத்தில் சொல்வார்கள், யா அல்லாஹ், இனிமேல் மை கபீபி ஃபஜர் நஹி சோடுங்கா, கபீபி மை நமாஸ் நஹி சோடுங்கா. நான் அந்த தவறை செய்ய மாட்டேன், இந்த தவறை செய்ய மாட்டேன், இந்த அமலை செய்வேன், அந்த அமலை செய்வேன். எல்லாமே ரப்பிடத்தில் உடன்படிக்கை எடுத்து சுத்தமாகிவிட்டு வருகிறார்கள். அந்த சுத்தத்துக்கு பிறகு அவர்களது வாழ்க்கை துவங்குகிறது என்றால் அது முஹர்ரமிலே துவங்குகிறது. எனவே முஹர்ரமை நாம் துவக்க மாதமாக ஆக்கலாம். அவர் சொன்ன கருத்தும் சரியாக இருக்கிறது என்று ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய கருத்தையும் அங்கே ஆமோதித்து அங்கே முதல் மாதமாக முஹர்ரம் மாதத்தை அங்கே துவக்கத்தில் வைக்கிறார்கள். இப்படித்தான் நமக்கு முஹர்ரம் மாதமும் ஹிஜ்ரி தேதியும் கிடைத்தது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நான் இதை நினைவுபடுத்துவது உண்டு. என்ன காரணம்? மறந்திருந்தால் ஞாபகம் வந்து விடட்டும், கேட்காதவர்கள் புதிதாக கேட்டுக்கொள்ளட்டும், கல்வியை எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். 12 மாதங்கள் நமக்கு கிடைத்தது கிறிஸ்தவர்களை போலல்ல, யூதர்களை போலல்ல. இதற்கு தனி சான்று இருக்கிறது, தனி வரலாறு இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லா மாதங்களும் நினைவில் இருக்கும், ஆனால் ஹிஜ்ரி தேதியை கேளுங்கள், யாருக்கும் நினைவில் இருக்காது. ஹிஜ்ரி மாதத்தை கேளுங்கள், நினைவிருக்காது. அதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் வந்துவிட்டது, இந்த மாதம் வந்துவிட்டது என்று நான் எழுதி போடுவதுண்டு. அதை பார்க்கிற போதாவது அந்த மாதம் முழுக்க நாம் இந்த மாதத்தில் தான் இருக்கிறோம் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த யூதர்கள் ஒரு நோன்பு நோக்கிறார்கள், அவர்கள் நன்றி செலுத்துகிறார்களாம் அல்லாஹுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதற்காக, வெற்றி தந்தான் என்பதற்காக, பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் வெற்றி தந்தான் என்பதற்காக அவர்கள் நன்றி செலுத்தி ஒரு நோன்பு நோக்கும் போது ஹமே பஹுத் ஹக்தார் நை ரோஸா ரக்னே பர், நாம ரொம்ப ஹக்தாரா இருக்கோம், நாம நோன்பு வைக்கணும், அதுல 2 நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
யாருக்கு ஹிலாஃபாக? வஹாலிஃபு ஃபீஹில் யஹூத வன் நஸாரா, அது விஷயத்திலே நீங்கள் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் நாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்முடைய நடை, உடை, பேச்சு, பாவனை, உணவு உண்ணும் முறை, உடை உடுத்துகின்ற முறை, வீட்டை வைத்திருக்கிற ஸ்டைல், எல்லாவற்றையுமே யூதர்களை பின்பற்றி கிறிஸ்தவர்களை பின்பற்றி நாம் வாழுகிறோம் என்றால் நபி அவர்கள் ஒரே வார்த்தை சொல்லி முடித்தார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற சமூகத்தை, பிற சமுதாயத்தை, அவர்களது ஸ்டைலை நீங்கள் விரும்பி அதை எடுத்து நீங்கள் அமல் செய்வீர்களேயானால், அவர்களுக்கு ஒப்பாக நீங்கள் நடப்பீர்களேயானால், நீங்கள் அவர்களையே சார்ந்தவர்கள், நீங்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று நம்மை பார்த்து சொன்னதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே ஒரு அமல் விஷயத்திலே பெரியவர்களை நினைத்து பாருங்கள். யூதர்களை நாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் மாற்றம் செய்தது எது விஷயத்திலே? உலக விஷயத்தில் அல்ல, இபாதத்திலே. அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள், நாமும் நோன்பு வைக்கிறோம். ஆனால் அவர்களது நோன்பை போல இருக்கக்கூடாது, நாம் இரண்டாக வைக்க வேண்டும். நோன்பு என்பது இபாதத்து தானே. இவ்வாதத்திலும் கூட அவர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லும் போது, உலக விஷயங்கள் அனைத்திலேயும் அவர்களுக்கு நிகராக, அவர்களுக்கு ஒப்பாக, அதையும் தாண்டி அவர்களுக்கு நாம் எந்த வகையிலும் ஒப்பில்லை, ஒப்பாவதற்கு உரியவர்கள் அல்ல என்கிறதை காட்டுகின்ற வகையில் தானே இஸ்லாத்தின் அமல்கள் இருக்க வேண்டும், இஸ்லாமியர்களின் செயல்கள் இருக்க வேண்டும். இதோ சென்னை மாநகரத்திலே சுதந்திரம் கிடைத்த புதிதிலே சென்னை மாநகரத்தில் ஒரு பெரியதொரு மாநாடு நடந்ததாம். இதை என் தந்தை அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அந்த மாநாட்டிலே 2 பெரிய மனிதர்கள் அங்கே வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒருவர் சர் சையத் அஹமது கான் என்பவர் அழைக்கப்பட்டிருந்தார். அதே நேரத்திலே அல்லாமா இக்பால் அவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த 2 பேரும் அங்கே மிகப்பெரிய பேச்சாளர்களாக வருகை தந்திருந்தார்கள். அதிலே முதலாக சர் சையத் அஹமது கான் அவர்தான் அங்கே பேச்சை துவங்கினார். அவருக்கு பேசுவதற்கு அழைப்பு தந்து அவருடைய பேச்சை கேட்பதற்காக ஒரு பெருங்கூட்டம் கூடியிருந்தது. அலிகார்டு யூனிவர்சிட்டியை உருவாக்கியவர் அல்லவா. எனவே அவர் பேசினார். இதோ பாருங்கள், நாமெல்லாம் கல்வியிலே வளர்ந்து உயர்ந்து தரத்திலே சிறந்து இந்த ஆங்கிலேயர்களை மிகைக்க வேண்டும். இந்த ஆங்கிலேயர்கள் என்ன ஆங்கிலம் பேசுகிறார்கள், அதை தாண்டி நாம் பேச வேண்டும், நுணுக்கம் தெரிந்து பேச வேண்டும். நாம் ஆங்கிலத்திலே எத்தனை ஸ்டைல்கள் இருக்கிறதோ அத்தனை ஸ்டைலிலே நாம் பேச வேண்டும். அவர் என்ன கோட்டு சூட்டு போடுகிறார், அதை விட நாம் போடுகின்ற கோட்டு சூட்டு அதையும் தாண்டி இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உணவை அவர்கள் என்ன ஸ்டைலாக சாப்பிடுகிறார்கள், அதை விட நாம் ஸ்டைலாக அந்த ஆங்கிலேயர்கள் மீது வெறுப்பினால் தான் அப்படி பேசினார். அது ஒன்றும் தவறில்லை. நாம் அவர்களை விட உயர்ந்திருக்க வேண்டும் என்கிற வகையில் பேசியதுதான் உண்மைதான். அதற்கு எல்லோரும் கைதட்டினார்களாம், வரவேற்றார்களாம். ஆஹா, என்ன அழகான கருத்து, என்ன அழகான கருத்து, முன்னேறி 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 போக வேண்டும் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட பேச்சல்லவா பேச்சு என்றெல்லாம் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்களாம். அதற்கடுத்து அல்லாமா இக்பால் அவரை பேசுவதற்காக அழைத்த போது சொன்னாரா, அன்பர் மிகவும் அழகாக பேசினார். ஆங்கிலத்திலே முன்னேறி 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 போக வேண்டுமா, ஸ்டைலிலே முன்னேறி 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 போக வேண்டுமா? மிக அழகான கருத்துதான், மிக உயர்ந்த கருத்துதான். ஆனால் இந்த தாழ்ந்தவனின் உள்ளத்திலே ஒரு எண்ணம் வருகிறது. அது என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், முஸ்லிம்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை காட்சிகள் மாறினாலும் நாம் பின்பற்றுவது நபி அவர்களை, நாம் பின்பற்றுவது சஹாபிகளை. நமக்கு தந்த மார்க்கம் கதீமான மார்க்கம், ஜதீதான மார்க்கம் அல்ல. நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மார்க்கம் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கிடைத்த மார்க்கம். நமக்கு இருக்கிற ஸ்டைல் இருக்கிறதே, அது யூத ஸ்டைல் அல்ல. நமக்கு இருக்கிற ஸ்டைல் கிறிஸ்தவர்களின் ஸ்டைல் அல்ல. நமக்கு இருக்கிற ஸ்டைல் ஹுசூர் கா ஸ்டைல், நபி அவர்களின் ஸ்டைல், சஹாபிகளின் ஸ்டைல். நம்முடைய வாழ்க்கை நடைமுறை அனைத்தும் ஹுசூரின் ஸ்டைலிலே இருக்க வேண்டும், சஹாபிகளின் ஸ்டைலிலே இருக்க வேண்டும். எனவே நாம் பின்னேறி 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 பேக் மே ஜாக்கர்
ஆகே நை வேக்குமே ஜானா, இப்படியே சொன்னார். பின்னேறி 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 எங்கே போக வேண்டும்? சஹாபிகளின் காலத்திலே போய் விழ வேண்டும். பிறகு அந்த சஹாபிகள் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே அங்கே முசல்லா விரித்து துஆ செய்வார்கள், மலக்குகள் இறங்குவார்கள். அங்கே ஒட்டகங்கள் இருக்கிற இடத்திலே முசல்லா விரித்து தொழுவார்கள், மலக்குகள் இறங்குவார்களே. அந்த ஸ்டேலுக்கு நாம் போக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான் என்று பேசிய போது 15 நிமிடங்களுக்கு மேலாக கைதட்டல் நிற்கவில்லை என்று என் தந்தை அவர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள். அதை சொல்லும் போது பாக்கியாத்தினுடைய அந்த நேரத்தில் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த ஜமீல்பா அவர்கள் இதை எனக்கு சொன்னார்கள் அப்பா என்று என் தந்தை அவர்கள் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் காலத்தால் நமது சிந்தனை விட்டு மறக்க கூடாது. வெற்றி எங்கே இருக்கிறது? நபி அவர்களது ஸ்டைலிலே இருக்கிறது. வாழ்க்கையில தரம் எதிலே உயரும்? நபியவர்களுடைய ஸ்டைலிலே உயரும், சஹாபிகளின் வாழ்க்கை முறையிலே உயரும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த 4 மாதங்களிலே நீங்கள் உங்களது ஆன்மாக்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. என்ன அநியாயம் செய்கிறார்கள் என்று பார்த்தால் மிகவும் வேதனையாக இருக்கிறது பெரியவர்களே. பஞ்சாவை தூக்கி கொண்டு ரோடாக திரிகிறார்கள். அதிலே நல்ல ஈமான் கொண்ட இஸ்லாமியர்கள் கூட அந்த பஞ்சாவிலே கையை வைத்து நெஞ்சிலே தடவினால் வாழ்க்கை துளங்கிவிடும் என்று நினைக்கிறான். தனது குழந்தையை கொண்டு போய் பஞ்சாவிலே வைத்து எடுக்கிறான். அவனுக்கு பஞ்சமே வராது என்று நினைக்கிறான். பஞ்சாவிலே கை வைத்தால் பஞ்சமே வராது. வீடு முழுக்க பஞ்சா அடித்து வீடு முழுக்க பாதுகாப்பிலே பஞ்சா இருக்கிறது என்று நினைக்கிறான். பாதுகாப்பு அல்லாஹ்விடத்திலெல்லாம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் குழி தோண்டி அதிலே நெருப்பு கங்கிடுக வைத்து அதிலே ஏறி இறங்குகிறார். அடே, நெருப்பிலிருந்து பாதுகாப்பதற்காகத்தானே கலிமாவே சொன்னோம். மீண்டும் நாங்கள் நெருப்பிலே போய் விழுவோம் என்று விழுந்தால் அது எவ்வளவு பெரிய அநியாயம். அதைத்தானே சொல்லுகிறான், உங்களது ஆன்மாக்களுக்கு நீங்கள் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள். அடித்துக் கொள்கின்றான், நெஞ்சத்திலே அடித்துக் கொண்டு ரத்தமாக. முஸ்லிம்கள் என்றால் பன்முறையாக இருப்பார்கள் கொடுத்திருக்கிறது. முஸ்லிம்கள் என்றால் இரக்கம் இல்லாமல், தன் உடலின் மீதே இரக்கம் இல்லாமல் இப்படி அடிக்கிறானே. உண்மையில் அவர்களுக்கு புரியவில்லை இவர்கள் யார் என்று, ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய வாரத்திலே உங்களுக்கு நான் அதை நினைவுபடுத்துவேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அன்பிருந்த பெரியோர்களே, நமது மஹல்லாவிலே எத்தனை குடித்தனங்கள் இருக்கிறது, எத்தனை வசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அதையெல்லாம் மிக அழகாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மீதமாக ஃபார்ம் வாங்கி சென்றவர்கள் வந்து தந்து விட்டார்கள். அநேக நபர்கள் ஃபார்ம் வாங்கி சென்றவர்கள் வந்து தரவே இல்லை. இன்னும் சிலருடைய சிந்தனை, நாம் தான் ஒவ்வொரு மாதமும் நாம் சந்தா கொடுத்து கொண்டிருக்கிறோமே என்று நினைக்கிறார்கள். பதிவில் இல்லாமல் இருக்கிறது. அங்கே பதிவு ஆவதற்கு நாம் அவசியமாக ஃபார்மை ஃபுல்லப் செய்து தர வேண்டும். நீங்கள் வாங்கியிருந்தால் கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள். வாங்கவில்லை என்றால் அவசியம் வாங்கி நீங்க அதை பூர்த்தி செய்து கொடுங்கள். பதிவில் வந்த பிறகுதான் நாம் அதற்கு பரிபூர்ணமான ஒரு உருவம் தர முடியும். அதிலே நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நல்லருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.